டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் நிஃப்டி. ஸோ நிஃப்டி மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸஸ் வந்து இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. ஒரே ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக போயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 198 பாயிண்ட் பாசிட்டிவாக நம்மளுக்கு போயிருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்ஸ் கட்ட வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் லோக்கு கட்ட வந்ததுனால ஒரு பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு. நான் சொல்லி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரன் லைன் இருக்கு. தென் அது பிரேக் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய கேப் இருக்கு. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்ட் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியர்லி ஒரு 600 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு என்னுடைய லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோ நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ள நம்மளுக்கு எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு லாஸ்ட் ஹோப்பா இப்ப இருக்கக்கூடிய டவுன்ஃபால் நான் எதிர்பார்க்கறது இந்த ஜோன் அப்படிங்கிறதே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய மூவ்மெண்ட் நம்மளுக்கு எது வரைக்கும் வரலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இந்த ரெசிஸ்டன்ட் லைனை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த லைனை நான் ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நம்மளால ஒரு ஸ்விங் பேஸ்டு ஃபர்தர் மூவ் இந்த இடத்துல நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மற்றபடி நம்மளால இந்த இடத்துல வேற எந்த மூவையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி வரலாம் அப்படின்னா, நான் ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு டிஸ்ஜாயின் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை ஃபார்ம் பண்ணி தென் இங்கே வந்த ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. இந்த சப்போர்ட்டும் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு கேண்டில் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். காரணம் ஒரு பெரிய கேப் டவுனுக்கு அப்புறம் அது வந்து நம்மளுக்கு திரும்ப உள்ள வந்துருச்சு. அது வந்து பிரேக் அங்கிருந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து பிரேக் பண்ணல. ஸோ அதனால அது நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு டிஸ்ஜாயின் சேனலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து என்னுடைய ஒரு மீடியம் டேர்ம் வியூ அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீக்லி சார்ட்ல பார்க்குறோம். அப்போ இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் நம்மளுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ள உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரன் அப், அதாவது இங்க 25,000 ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணி இங்க ரன் அப் கொடுக்கும்போது புதுசாக நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. பட் பழைய பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ரன் அப்ல எவ்ரி டே நான் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் ஒரு லாங் சைட்வேஸ்க்குள்ள போகுது அப்படிங்கிறத நான் அப்பவே சொல்லிட்டேன். பட் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு லாங் சைட்வேஸ் நம்மளுக்கு பாசிபிள் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மாசம் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு 14 மாசம்னு சொல்லணும். எக்ஸாக்டா 14 மாசமா நம்மளுக்கு அந்த சைட்வேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருச்சு. இதுவே ஒரு லாங் தான். பட் இதுக்கப்புறமும் நம்மளுக்கு லாங் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மேபி நடக்கலாம். ஒருவேளை இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனையோ இல்லை இந்த ஜோனையோ நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டச் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணி திரும்பவும் ஃபாலோ ஆகும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டச் பாயிண்ட், இது செகண்ட் டச் பாயிண்ட், இது தேர்ட் டச் பாயிண்டா வரும். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட், இது தேர்ட் சப்போர்ட்டா வந்து ஃபோர்த் சப்போர்ட் தான் ஒரு பாட்டமா இருக்கும். அப்ப அப்படி நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங் நம்மளுக்கு நடக்கணும், அடுத்தது இந்த மூவ் நடக்கணும், அதுக்கப்புறமா இந்த மூவ் நடக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வைட் ஸ்விங். இந்த வைட் ஸ்விங் உங்களுக்கு வீக்லி சார்ட்ல நடக்கணும் அப்படின்னா இனியும் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலாம், இல்ல 1.5 வருஷம் கூட ஆகலாம். இது ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு இப்ப வரக்கூடிய இந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாம ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஜோன் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இது மார்க்கெட் சைட்வேஸ். இது அதுக்கும் மேல நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் சைட்வேஸ் 2 வருஷமோ இல்ல 3 வருஷமா கூட ஆகலாம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி ஃபாலோ ஆயிருக்கு. இந்த ஜோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் எக்ஸாக்டா இந்த பாட்டம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் நம்ம பழைய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த டாப்பையும் எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ஸ்விங் ஆயிருச்சு. இப்போ இது தேர்ட் ஸ்விங், இது ஃபோர்த் ஸ்விங். அப்ப நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய டபுள் பாட்டமா கூட வரலாம், இல்லைன்னா பெரிய ட்ரிபிள் பாட்டமா கூட வரலாம். அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு பெரிய லாங் சைட்வேஸ்க்குள்ள ஸ்டில் நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு என்ன நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இதை நான் ஆல்ரெடி சொன்னதுதான், மார்க்கெட் ஒரு கப் அண்ட் ஹேண்ட்ல ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே நம்மளுக்கு அந்த எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் மாறணும். ஏன்னா எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் ஸ்டில் பேடா தான் இருக்கு. பட் அதை சேஞ்ச் பண்றதுக்கான நிறைய ஆக்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க, நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து எந்த கவர்மெண்ட்டையும் நான் சப்போர்ட், அதாவது எந்த ஒரு கட்சியும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் அந்த எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸை ரிவைவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா
எஸ் இப்போ கொடுத்த நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் நல்லாவே டர்ன் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த சிஆர்ஆர் ரேஷியோலாம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ்னஸ். தென் வந்து நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றது இது ஒரு பாசிட்டிவ்னஸ். இதெல்லாமே உங்களுக்கு அது மாத்தின உடனே மார்க்கெட் உங்களுக்கு இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் அதனுடைய வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அப்படின்னா ஒரு 3 மாசமோ 6 மாசமோ எடுக்கும். அப்பதான் அந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம்லயே உங்களுக்கு அந்த எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸுக்கான அது நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குமோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னைக்குமே என்னுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸையும் அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸையும் நான் வந்து இன்கார்பரேட் பண்ணும்போது தான் எனக்கு அதுக்கான வியூ கிடைக்கும். நான் இந்த ஒரு மூவ்ல அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு லாங் சைட்வேஸ்க்குள்ளே போகும்னு சொன்னேன். பட் என்னை அந்த டைமில் ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் வேணால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், வேறு எந்த ஒரு சேனல்லையாவது மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்கும் இல்லை ஒரு பெரிய லாங் சைட்வேஸுக்குள்ளே சொல்லியிருப்பாங்களான்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெகுலராகவே சொல்லுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ஈவன் மார்க்கெட் ரன் அப் ஆகக்கூடிய எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவர் வேல்யூட்டு தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் வந்து ரெகுலராகவே சொல்லக்கூடிய பர்சன். பட் மெஜாரிட்டி அந்த பர்டிகுலர் டைமில் அந்த பீக்கில் இந்த சிச்சுவேஷன்ஸை மேஜராக மென்ஷன் பண்ண ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து ஒரு தற்பெருமைக்காக சொல்லலை, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே ஒரு தாட் தான் நான் இப்போவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் இதை வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இப்போ சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு லாங்கர் டேர்ம் வியூ, ஒரு மீடியம் டேர்ம் வியூவில் என்னுடைய டெக்னிக்கல்ஸை நான் இந்த மாதிரி தான் இன்கார்பரேட் பண்ணுவேன். அதனால தான் நான் டெக்னிக்கல்ஸை மேக்ஸிமம் நம்ம கற்றுக்கணும்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு மார்க்கெட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி பிரேக் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். அந்த ஐடியாவை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மார்க்கெட்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த பிளேசஸ்ல. அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலைனை பிரேக் பண்ண கன்ஃபார்ம் ஆயிரும். பட் இருந்தாலும் இங்கே ஒரு லாஸ்ட் ஹோப்பா நம்ம திங்க் பண்றதுக்கான காரணம் மார்க்கெட் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய வேல்யூஷன், அதாவது வேல்யூஷன் அண்ட் ஆல்சோ அதனுடைய வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆக, ஏன்னா மார்க்கெட் 12,000 15,000 இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் இதே நிப்டி உங்களுக்கு 25,000 26,000 வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமாகுது. இதே நீங்க பேங்க் நிப்டியில் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது 54,000 இருக்கு. அப்போ அதனுடைய ஃபிளக்சுவேஷன்ஸ் அதை விட அதிகமாக இருக்கும். சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபிளக்சுவேஷன்ஸ் அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம எப்பவுமே திங்க் பண்ணும்போது அதுல இருந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட்ஸ் இருக்கா, அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் பக்கத்துலேயே நம்மளுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். அடுத்ததான் மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குயிக்காக பார்த்தலாம். ஆல்ரெடி சொன்ன அதே இண்டிகேஷன்ஸ் தான். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டை கிளியராக எதிர்பார்த்துருந்தோம் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் அப் நடக்கலாம், ஒருவேளை பாசிட்டிவ்னஸ் வந்துச்சு மார்க்கெட்டில், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் நடக்கலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் எதுவுமே நம்மளுக்கு நியூஸ் வரல, பாசிட்டிவாகவும் வரல நெகட்டிவாகவும் வரல. பட் இருந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. காரணம் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல கிரியேட் ஆன அந்த ஒரு கேண்டில். ஸோ அதனுடைய ஹையும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல. ஸோ அதனுடைய ஹை அண்ட் லோவை நம்ம க்ரூசியில் பார்த்துக்கலாம். அதனுடைய லெவல்ஸ் பிரேக் ஆகும்போது லோ பிரேக் ஆனாலும் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இன்னொரு சப்போர்ட் வச்சிருக்கேன். அந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கான ஒரு பிரேக் டவுன் பாயிண்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஐடி நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஒரு 559 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிருக்கு. ஒரு 1.6% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து மூவ் ஆயிருக்கு. அடுத்ததாக எஃப்எம்சிஜிலையும் பாசிட்டிவ்னஸ் தான். பட் நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் தான் நம்மளுக்கு அது பர்டிகுலராக எஃப்எம்சிசிக்கு மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. அதனால அந்த 17th ஜூலை கேண்டலுடைய ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அது நம்மளுக்கு பிரேக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவாக தான் உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதில் ஃபார்மா மட்டும் தான். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு லாங் சைட் வேஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை ட்ரம்ப் டாரிஃப் ஃபார்மாவில் வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மூவை ஃபார்மா கொடுக்குமா, அதாவது டவுன் சைடில் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இல்லைங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்துச்சு. நல்ல ஒரு கிளியரான ரிவர்சல் பாயிண்ட்டையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். இப்போ இந்த மார்னிங் ஸ்டார் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 28th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கான இண்டிகேஷன் தெரிய வரும். அப்போ நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை தென் இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் தான் அடுத்த கட்ட லெவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 எல்லா இண்டெக்ஸுமே என்னுடைய 5-day அனாலிசிஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட்டுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு கிளியரா இன்னைக்கு கொடுத்துருக்கு. பட் எதுவுமே பாசிட்டிவ் நியூஸ் வரல. அது வராதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி உங்களுக்கு பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கிளியரா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்கு. பட் சென்செக்ஸ்லையும் நிஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன்ஸ் வரல. பட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் சரி நிஃப்டி 500லையும் சரி கிளியரான ஒரு பாசிட்டிவ் மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க, ஒரு பிரேக் டவுன் கொடுத்துற மாதிரி கொடுத்துட்டு கிளியர் ரிவர்சல், அதாவது அந்த 28th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையும் பிரேக் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு
மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய மார்க்கெட்ல அதிகமாக நடந்துட்டு இருக்கிறதுனால தான் என்னைக்குமே ஒரு சப்போர்ட் பிரேக் ஆனாலும் அதுக்கு கீழே இன்னொரு சப்போர்ட் இருக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணேன். இங்கேயும் அதே தான் நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸா அந்த கன்சல்டேஷனுடைய ஹையை நான் ஒரு சப்போர்ட்டா இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெஸ்டன்ட் லைன் பிரேக் ஆனால் தான் நம்ம ஃபர்தர் மூவ் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. சப்போர்ட் எக்ஸாக்டா ரீச் ஆகவே இல்லை. அடுத்ததா டோட்டல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் சப்போர்ட் ரீச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண லெவல் எக்ஸாக்டா ரீச் பண்ணியிருந்துச்சு ஃப்ரைடேல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ரிவர்சல் ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷனை கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் கிளியரா இருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஃபர்தர் மூவ் நம்மளால எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா இப்போ நம்மளுடைய மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இது யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ப்ரீவியஸ் அந்த பிரேக் பண்ண பெரிய ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ண முடியாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நடக்கும். நம்மளுக்கு ரீடர்ஸ் நடந்துட்டு அதை பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணும்போது தான் ஒரு கிளியர் மூவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு பக்கத்துல இருக்கு. பட் ஒரு லாஸ்டா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்டன்ட் லைனை ரீச் பண்ணட்டும் இல்லை இந்த சென்டர் லைன் ஒரு சப்போர்ட்டா நம்மளுக்கு இப்போதைக்கு மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு டச் பாயிண்ட் இங்க ஒரு டச் பாயிண்ட் கொடுத்துருச்சு. ஸோ தேர்ட் டைம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டச் பாயிண்ட் தான். அடுத்ததா S&P 500 இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் லெவல்ல தான் இருக்கு. நம்மளுக்கு ஒன்று இந்த ரெஸ்டன்ட் லைனை ரீச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை ரீச் பண்ணணும். இதை நம்ம இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸாக்டா ஒரு டைம் ரீச் பண்ணிருச்சு. திரும்ப ரீச் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஒரு மூவ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா இன்னைக்கு பிரேக் ஆகி ஒரு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் வைக்கணும். காரணம் ஆல்ரெடி பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ அதை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சிருச்சு அப்படின்னா கோல்டுல நம்மளுக்கு நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்தா ஒரு லாங் சைட் பேஸ் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு தாட்ல வரும். அப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு இதை நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணதுதான். பட் இன்னைக்கான க்ளோசிங் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கோல்ட்ல ஒரு கிளியர் பிரேக் அவுட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் தான் ஒரு குரூஷியலான சப்போர்ட்டா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரைடே டிஸ்கஸ் பண்ணும்போது ட்ரேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து ரீச் பண்ணிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்தாங்க. தென் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி நடந்துருச்சு. எப்படின்னா 22 ஆகஸ்ட்ல. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ரெஸ்டாரண்டா டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? அது எப்போ பிரேக் ஆச்சுன்னா 28 ஆகஸ்ட் இந்த கேண்டிலே பிரேக் ஆயிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரேக் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ரெஸ்டன்ட் லெவல் அதாவது நம்ம எப்பயுமே ஒரு டெக்னிக்கல் ரெஸ்டன்ட் மார்க் பண்ணுவோம். அது ரீச் ஆச்சு. தென் அதுவும் பிரேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு ஹெவியான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான். நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ் நம்மளுக்கு சில்வர்ல நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட். ஸோ க்ரூட் வந்து நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷனை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணாங்க. பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த கன்சல்டேஷனுக்குள்ள வந்தாங்க. அதனுடைய பாட்டம் சைடு ரீடியூஸ் பண்ணாங்க. தென் அந்த உள்ள வந்த என்ட்ரான கிரீன் கேண்டலுடைய ஹையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நம்மளுக்கு பிரேக் ஆகி நம்மளுக்கு நின்றுச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு இதனுடைய ஆப்போசிட் சைட் தான் நம்மளுக்கு அடுத்த கட்ட ரெஸ்டாரண்டா இருக்க சான்சஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த டிஸ்டன்ஸ் சேனல் நான் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து ஒரு ப்ராப்பரா இல்ல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு இது ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், இது ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் நம்மளால எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டா வந்த இந்த பீக்ல இருந்து இந்த பீக் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். மேபி அது ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் வேணா மார்க் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ட்டா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல AngelOne Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.